ஆகும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லிக்கொண்டே ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். என் தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஆமென். என் தேவனாலே எல்லாம் கூடும். என்னை என் பலவீனத்திலே பலன் தர அவரால முடியும். என் போராட்டங்கள் மாற செய்ய அவரால முடியும். என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. எந்த நேரத்தில் எப்போ எதை எப்படி டீல் பண்ணணுன்ற அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கிருபையாய் கத்த தருவாராக. ஹல்லேலூயா. சாலோமனை குறித்த வேதத்தில் வாசிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் முதல் டெஸ்ட், அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களும் அவனை பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பண்ண போறான்னு தான் பார்க்குறாங்க. என்ன பண்ண போறான், எப்படி இந்த பிரச்சனையை டீல் பண்ண போறான் அப்படின்னா, ஒரு குழந்தைக்காக ரெண்டு தாய் வந்து போராடுறாங்க. ரெண்டு அம்மாங்க வந்து ஒரு குழந்தைய முன்னாடி வச்சுட்டு, இந்த குழந்தை என்னுடையதான், இந்த குழந்தை என்னுடையதான்னு ஒரு குழந்தைக்கு ரெண்டு அம்மாங்க போராடுறாங்க. ஒரு குழந்தைய இரவில் செத்து போயிடுது. அந்த குழந்தை, இறந்த குழந்தைய யாரும் வாங்கல, உயிரோடு இருக்கிற குழந்தைக்காக சண்டை போடும்போது இதை எப்படி டீல் பண்ண போறாருன்னா அத்தனை பேரும் அப்படியே எதிர்பார்த்து காத்திருக்கும் போது பாருங்க, அந்த இடத்துல வந்து சாலமன் வந்து ரொம்ப அழகா அதை வந்து கையாளுறாரு, ரொம்ப ஞானமா கையாளுறாரு. அழகா வந்து அப்படியா அந்த மாதிரி பிரச்சனையா, சரி ஒரு குழந்தைய ரெண்டா வெட்டி பாதியை உங்களுக்கு கொடுத்தா ஓகேவா அப்படின்றாரு. ஆனா அதனாலதான் அந்த உண்மை உள்ள அந்த குழந்தையினுடைய தாய், இல்லை வேண்டாம், இந்த குழந்தைய கொல்ல வேண்டாம், அந்த குழந்தைய வந்து உயிரோடு இருக்கட்டும், அவங்களுக்கே கொடுத்துருங்க, அவங்க குழந்தை. உடனே அழகா கெஸ் பண்றாரு. அந்த ஒரு ஞானம் வந்து சகல ஜனங்கள் மத்தியிலையும் சாலமனுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பை கொண்டு வந்துருச்சு. ஸோ இந்த டைமிங்ல இவ்வளோ பெரிய ஞானம் எப்படி இவருக்கு வந்துருச்சு, இந்த நேரத்தில் எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஆனா அவனுடைய மகனை பாருங்க, அந்த விஷயத்துல ரொம்ப தப்பு பண்ணிடுவாரு.